21 வருஷமா கிச்சனில் யூஸ்ஃபுல்லாக இருந்த ஒரு பொருள் இப்போ நாங்கள் வேறு புதுசாக வாங்கியிருக்கோம். அம்மா ரொம்ப நாளாக கேட்டது, இப்போ ஃபைனலி வாங்கியாச்சு. அது என்னன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். கேஸ் ஸ்டவ், மிக்ஸி வாங்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தோம். ஆடி ஆஃபர்லாம் இருக்குது, போயிட்டு எவ்வளோ ரேட் இருக்குதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். நிறைய கடை ஏறியறிங்க ஒரு 5-6 கடை போய் பார்த்துருப்போம். எங்களுக்கு ஏற்ற பட்ஜெட்டுக்கு எங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸில் எந்த கடையில் நாங்கள் கேட்குற மாதிரி கேஸ் ஸ்டவ் அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குதுன்னு சொல்லி ஃபைனலி டார்லிங்கில் போயிட்டு வாங்கிட்டு வந்தோம். ப்ரீத்தி கேஸ் ஸ்டவ் தான் வாங்கிட்டு வந்தோம். பட்டர்ஃப்ளை, ப்ரீத்தி, விடியம் அந்த மாதிரி 3 பிராண்டுமே கொஞ்சம் லோவான ப்ரைஸில் இருந்தது. அதுலேயே எங்களுக்கு ப்ரீத்தி கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு, அடுப்பு மாடலில் பிடிச்சிருந்தது, எங்களுக்கான லோ ப்ரைஸாகவும் இருந்துச்சு. அதனால் அந்த கேஸ் ஸ்டவ் தான் வாங்கிட்டு வந்தோம். கேஸ் ஸ்டவ் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2800 சொல்லிட்டு ஒரு 10% டிஸ்கவுண்ட் பண்ணி அப்புறம் இன்னும் கூட நாங்கள் கொஞ்சம் லெஸ் பண்ண சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக 2400 2400 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. நாங்கள் முன்னாடி வச்சுருந்த அடுப்பு 21 வருஷமாக எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு வேறு வாங்கவும் மனசு வரல. பட் இப்போ வாங்கி தான் ஆகணும். அதில் இருக்க அந்த மேல் ஸ்டாண்டெலாம் நிறைய டைம் மாற்றிட்டோம். அது இப்போ வரதான் குவாலிட்டியாகவே இல்லை, சீக்கிரமாக வேஸ்ட்டாக போயிடுது. அதுக்கப்புறம் சின்ன அடுப்புமே முன்னாடி சரி பண்ணியும் இப்போ அது சரியாக எரியவும் இல்லை. சரி புதுசாக வாங்கிடலாம், அந்த சரி பண்ணுற காசும் அந்த ஸ்டாண்டு அந்த பிளேட் வாங்குகிற காசும் அதுக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்ம புதுசாகவே வாங்கிடலான்னு சொல்லிட்டு இந்த அடுப்பு வாங்கிட்டோம். கடைக்கெலாம் போயிட்டு செம டயர்டாக தான் வந்தோம். பட் அன்றைக்கி வெள்ளிக்கிழமை அன்றைக்கி அடுப்பை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அப்பா அன்பாக்ஸ் பண்ணி அதெல்லாம் கொஞ்சம் ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அன்றைக்கி கொஞ்சம் பொட்டு வச்சு பால் காய்ச்சி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ பார்க்குறது நெக்ஸ்ட் டே மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு அன்றைக்கும் அம்மா குக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பால் காய்ச்சி அதுக்கப்புறம் சமையல்லாம் பண்ணிட்டோம். இப்போ நல்லா இருக்குது அடுப்பு. நீங்கள் இந்த பிராண்ட் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கீங்களா, எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணி பார்த்தவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் இப்போ தான் இந்த பிராண்ட் வாங்கியிருக்கோம். இதுக்கு முன்னாடி வாங்கின அடுப்பு எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். 21 வருஷம் வந்துச்சுன்னா நீங்களே பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இப்போவுமே இருந்தது. நாங்கள் அதை வச்சுருக்கோம், பட் எங்களுக்கு மனசு வரல. புது அடுப்பும் வாங்கணும், அந்த அடுப்புமே நல்லா தான் இருந்துச்சு. வேறு என்னென்ன கடைக்கெலாம் போயிட்டு கேஸ் ஸ்டவ், மிக்ஸிலாம் பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் வர விலாகில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.